நம்ம இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி கோல்டை ஏற்றுறாங்க. தன்ட்ரஸ் அன்னைக்கு மாதம் பூரா வருஷம் பூரா சேமித்த பைசாவை எடுத்து தீபாவளி ஃபண்டு மாதிரி சேமித்த பைசாவை எடுத்து மக்கள் வந்து தங்கம் வாங்குறாங்க. கரெக்டாக அதுக்கு டைம் பண்ணி ஆல் டைம் ஹை $2800 per ounce வந்துடுச்சு. அண்டர் வேல்யூ ஷேர்னா இப்போ புக் வேல்யூ வந்து 40 ரூபா இருக்குது. பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருக்குது, 11 ரூபா தான் இருக்குது. அப்படின்னாக்கா இது வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்ஸாக இருக்கும். ஸோ இந்த நிஃப்டியை மேனேஜ் பண்ணி HDFC பேங்க், ரிலையன்ஸ், SBI இது மாதிரி ஒரு 7-8 ஸ்கிரிப்பை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நிஃப்டியை 10% ட்ராப் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு மற்ற எல்லா ஸ்கிரிப்பையும் போட்டு அடித்து விட்டாங்க. இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். இப்போ திருப்பி நிஃப்டி கன்சால்டேட் ஆச்சுனாக்கா ஹோல்ட் ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்ற கான்செப்டில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் நேராக கூட ஃபோன் பண்ணி இதுக்கு என்ன சார் அர்த்தம் கேட்டிங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அங்கேயே போஸ்ட் போடலாம்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லும்போது மற்ற எல்லாருக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை சார் ஏதாவது போஸ்ட் போட்டோம்னாக்கா ட்ரால் பண்ணுறாங்க, லாஸ்ட் டைம் ஏதோ சின்ன கேள்வி கேட்டேன், இது கூட தெரியாமல் எதுக்கு மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. தேர்ஸ் அ கான்செப்ட் பி ஏ 1 minute ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பி ஏ 1 minute ஃபுல்னாக்கா எல்லாருக்கும் ஆரம்பித்த உடனே எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நான் முதல்ல ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது 91, 92 அட்டன் பண்ணும்போது ஏடிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இருக்கிற ரூமில் அப்படி கை தூக்கி கேட்டேன். வசூல்ராஜா, MBBS, கமல்ஹாசன் கேட்குற மாதிரி. ஸோ எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயினர் சொன்னார், குருமூர்த்தி கேட்டது கரெக்டு, பி ஏ 1 minute ஃபுல். இந்த கேள்விக்கான பதில் கிடச்சிடுத்து, அவருக்கு புரிஞ்சிடுது அப்படின்னாக்கா ஹில் பி a fool for a minute but wise for life அப்படின்வாங்க இல்லையா. ஸோ டவுட் இருந்தால் தப்பே கிடையாது, கேளுங்க, அதை கிளாரிஃபை பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு இன்றைக்கி பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெயில் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறீங்க, இது என்ன சார் அப்படின்னு கேட்டுறீங்க. டெயில் விண்ட்னா இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, எதிர்காற்று அடிக்குது அப்படின்னு வச்சிங்களேன், உங்களால் வேகமாக ஓட்டுன்னு போக முடியாது. நீங்கள் ஓட்டுன்னு போகிறது ஒரு ட்ராக் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு வேகமாக ஓட்டு போனால் உடம்புலாம் வலிக்கும். இதே உங்கள் பின்னாடிலேயும் காற்று அடிச்சது அப்படின்னாக்கா அந்த வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், நீங்கள் லெஸ் எஃபர்ட் போட்டால் போதும், என்ன சொல்கிறது, வண்டி வேகமாக போகும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸு, பிரிட்ஜர் பெயிண்ட்ஸு இது மாதிரி கம்பெனிஸ்க்கு க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அவங்க ஒன்றும் விலையை குறைக்க மாட்டாங்க இல்லையா. க்ரூட் ஆயில் விலை குறையிறதுன்றது பிரிட்ஜர் பெயிண்ட்ஸு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, சுப்ரீம் பிளாஸ்டிக்ஸு இது மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் டெயில் விண்ட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறாங்க அப்படின்னாக்கா DLF, ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு டெயில் விண்ட். ஏன்னா ரியல் எஸ்டேட் குறையிறதால மக்களுக்கு வட்டி விகிதம் குறையும், வட்டி விகிதம் குறையிறதால நிறைய பேர் வீடு வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு வட்டி விகிதம் குறையிறது ஒரு டெயில் விண்ட். ஓகே, இதுதான் டெயில் இதுக்கு அர்த்தம். இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலி இன்ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னாக்கா லெஸ் ட்ரேடட் ஆர் நாட் ட்ரேடட் ஸ்கிரிப்ட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ ஈஸ் அண்ட் ரீரோல் ரிலீஸ் அண்ட் டிவைசஸ்னு ஒரு கம்பெனி, அவங்க பார்த்தா ட்ரேடே பண்ணல, கிட்டத்தட்ட அன்லிஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு எவ்ரி குவார்ட்டர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும். இப்போ இதெல்லாம் ரெகுலராக கொடுக்கல, அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கரெக்டாக ஃபைல் பண்ணல, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து டீலிஸ்ட் பண்ணுறவாங்க, இல்லாட்டி அந்த ஷேர் வந்து இன்ஆக்டிவ் ஷேர்ஸுக்கு போயிடும். ஓகே, இதுதான் வந்து இன்ஆக்டிவ் ஷேர்ஸோட டெஃபினேஷன். மூணாவது அண்டர் வேல்யூட் ஷேர்ஸ். அண்டர் வேல்யூட் ஷேர்னா இப்போ புக் வேல்யூ வந்து 40 ரூபா இருக்குது, பட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இருக்குது, 11 ரூபா தான் இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்ஸாக இருக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் தி PSU பேங்க்ஸ், PSE பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாருமே வந்து அண்டர் வேல்யூடாக இருந்தாங்க. ஹோல்டிங் கம்பெனிஸ் லைக் சுந்தரம் ஹோல்டிங்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அண்டர் வேல்யூடாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஏன் அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரீ ஃப்ளோட் மக்கள்கிட்ட நிறைய இருக்காது. ஃப்ரீ ஃப்ளோட் அதிகமாக இல்லைனாக்கா ட்ரேடிங் நடக்காது. எந்த ஸ்கிரிப்டில் நிறைய பேர் பார்க்குறாங்களோ, பார்த்து வாங்கி விற்கிறாங்களோ அதில் ஸ்பெக்குலேட்டிங் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், மேலே இறங்கும், மேலே ஏறும், கீழே இறங்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் வேகமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அண்டர் வேல்யூட் ஷேர்ஸில் கனடா பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்காக ஒரு 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். REC, PFC, SJVN, IRFC இது மாதிரி ஷேர்ஸ்லாம் மோஸ்ட்லி லாங் ஒன்லி ஃபண்ட்ஸ், கட்டார் சவரன் ஃபண்ட்ஸு, நார்வே சவரன் ஃபண்டு இது மாதிரி பெரிய பீப்புள் இவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் மட்டும் வந்தால் போதும்,
அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போகணுன்னு அவசியம் இல்லை. ஷேர் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா வெல்த் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ப்ரைஸை மேலே போக விடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூட் ஷேர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ அண்டர் வேல்யூட் ஷேர்ஸுக்கு ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகும். ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணிங்கனாக்கா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது ஆன்லைன் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸு ஆன்லைன் எடுக்கிறது பெட்டர். ஈவன் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் கூட உங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு ஏஜென்ட்டை போயிட்டு எடுக்கிறத விட இது மாதிரி ஆன்லைன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த லோடிங் சார்ஜஸ் கம்மியாகும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ஒரு 5% 8% பைசா தராங்கன்னு வச்சுங்களேன். அந்த 5% 8% உங்களுக்கே டைரெக்டாக கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் சூஸ் பண்ணுங்கள். பட் ஆன்லைனில் சூஸ் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு கிளியராக ஒரு பெரிய சைஸ் ஃபாண்ட்டில் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு 3 வாட்டி படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்கிறானோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா. இதுக்கெலாம் டிஸ்க்ளைமர் இருக்கும். இது இருந்தால் இதை கொடுக்க மாட்டேன், இது இருந்தால் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உள்வாங்கி படிச்சுட்டு எதையும் ஹைட் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருக்குது, யூஆர் அ ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டிஷன் இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னாக்கா இந்த கிளைம் ப்ராசஸ் உங்கள் நாமினிக்கோ இல்லாட்டிக்கோ யாருக்கோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஆன்லைன் இன்சூரன்ஸு ரீடிங் ஆல் தி கண்டிஷன்ஸ் வெரி கிளியர்லி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி படித்து பார்த்துட்டு எந்த கண்டிஷனையும் ஹைட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் பெஸ்ட் த்ரூ ஆன்லைன். இதுக்கு 5வது தங்கத்தை பற்றி ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. என்ன ஆகும், நான் வந்து இடிஎஃப்பில் அட் தி ஹை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இறங்கிடும் போல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தங்கம் 2800 இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். இந்த தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முந்தின நாள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். 2800 XAU USD டாலர் லெவல் 2809 553 போட்டால் ஸ்கொயர் நம்பர் வரும். ஸோ 2800 கிட்ட இதை விற்றுருங்க. 2602 ஃபஸ்ட் டார்கெட்டு, 2500 2330 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போது நான் பேசும்போது 2588 லோ XAU USD. இந்த ETF இன்வெஸ்ட் பண்ணாங்க பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அவங்க வந்து ஒரு 10% இறங்கிச்சுனாக்கா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட வேல்யூ ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு அற்புதமான புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. எப்படி வேல்யூ ஆவரேஜிங் பண்ணணும், எப்படி டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பான். ஸோ ஒரு 10% இறங்கின பிறகு 10%னா 2800 × 10% + 2520 அந்த இடத்துல ஒரு வாட்டி ஆவரேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2200 கிட்ட ஒரு வாட்டி ஆவரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் சைக்ளிக்கலாக இருக்கும். XAU USD கூட சைக்ளிக்கல். நீங்கள் மயிலாப்பூர் மார்க்கெட் பக்கத்தில் போனீங்கன்னாக்கா தெரியுதோ இல்லையோ நாளைக்கு துவாதசி தான் இன்றைக்கி வந்து அகத்திக்கரை வைப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சார் வந்து சொல்லுவார். இன்றைக்கி காத்தால கேசவ கோயில் போனாக்கா அக்கார வடசல் போடுவாங்க, இது ஆஞ்சநேயர் கோயில் போனாக்கா புளியோதரை போடுவாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இதை மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி கோல்டை ஏற்றுறாங்க. தன்ட்ரஸ் அன்னைக்கு மாதம் பூரா வருஷம் பூரா சேமித்த பைசாவை எடுத்து தீபாவளி ஃபண்டு மாதிரி சேமித்த பைசாவை எடுத்து மக்கள் வந்து தங்கம் வாங்குறாங்க. கரெக்டாக அதுக்கு டைம் பண்ணி ஆல் டைம் ஹை $2800 per ounce வந்துடுச்சு. 11:15 பிரின்ஸ் ஜுவல்லரி மூட்டானா, ஜிஆர் தங்கமலை மூட்டானா, நாத்தல்ல ஆஞ்சநேயர் செட்டி மூட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு 11:30 2800க்கு அடிக்க ஆரம்பித்தான். திருப்பி அந்த பக்கமே போல் 2588 வந்துட்டான். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறது பர்ச்சேஸ் பண்ணுறது பிளான் பண்ணுறது கூட இந்த அக்ஷய திருதி இன்றைக்கி தான் போய் வாங்குவேன், அப்புறம் வந்து தன்ட்ரஸ் இன்றைக்கி தான் போய் வாங்குவேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை நோஷனல் வேல்யூலாம் வச்சுக்காமல் எனக்கு பை ட்ரிகர் வந்தால் வாங்குவேன், செல் ட்ரிகர் வந்தால் விற்பேன் இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பைசா பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு முன்னேறுங்க. 6வதாக நிஃப்டி 10% தான் இறங்கியிருக்கு. பட் என்னோட ஷேர்ஸ் வந்து 50%, 60%, 70% இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணுறீங்க. இதுதான் நேச்சர். பை ஆல்ஃபா செல் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டில் ஒர்க் ஆகும். இந்த நிஃப்டி அப்படின்றது ஒரு ஸ்டிராய்டு மாதிரி, ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் மாதிரி. உங்களுக்கு உடம்புல பெயின் வந்ததுனாக்கா பேராசிட்டமால் கொடுப்பாங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டிராய்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டிராய்டு கொடுக்குறதுனாக்கா உங்கள் வலியெல்லாம் ரிமூவ் பண்ணாது. வலி உங்கள் உடம்புலேருந்து மூளைக்கு சிக்னல் போகும் இல்லையா, அந்த சிக்னலை தடுத்து வச்சுக்கோம், அவ்வளோதான். வலி அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி பேராசிட்டமால் கூட நாளைக்கு எக்ஸ்ட்ரா பேராசிட்டமால் போடணும் இல்லையா. ஸோ இந்த நிஃப்டியை மேனேஜ் பண்ணி HDFC பேங்க், ரிலையன்ஸ், SBI இது மாதிரி ஒரு 7-8 ஸ்கிரிப்பை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நிஃப்டியை 10% ட்ராப் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு மற்ற எல்லா ஸ்கிரிப்பையும் போட்டு அடித்து விட்டாங்க. இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். இப்போ திருப்பி நிஃப்டி கன்சால்டேட் ஆச்சுனாக்கா
ஹோல்டு ஆல்ஃபா பை பீட்டா அப்படின்ற கான்செப்டில் திருப்பி மேலே போயிடும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 23,826 ரீசன்ட் ஸ்விங்லோ 23,816. இந்த பக்கத்தில் ஒரு சப்போர்ட் எடுத்தான், வீக்லி க்ளோஸ் இதுக்கு மேலே இருக்கான் 24,074. இந்த நம்பரும் பல வாட்டி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த 24,074க்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா 24,865 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் ஒரு டெட் கேட் பவுன்ஸ் ஒரு 10% 20% பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 24,074க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஷேராக பார்த்து ஃபிபனாச்சி சப்போர்ட்டில் இருக்கிற கம்பெனியாக பார்த்து வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வித்தின் 1 வீக் 10 to 15% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டோ தியரியில் பைக்கால் வந்திருக்கிறது இப்கா லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பைக்கால் வந்திருக்கு. ஸோ அதை வந்து யூ கேன் கன்சிடர் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் ஒரு லாஸ்ட் வீக்கோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வாங்கினீங்கன்னாக்கா 5-15% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட சேர்ந்து இருந்ததுக்கு நன்றி, வணக்கம். சேர்ந்து முன்னேறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.